ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அரசியல்வாதிகள் எல்லாருமே சுயநலத்தோட இருக்காங்கன்னு சொல்றாங்களே, இடி எப்படி? நாடு நன்றாக இருந்தால்தான் காடு நன்றாக இருக்கும், காடு நன்றாக இருந்தால்தான் கடல் நன்றாக இருக்கும். இவை எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இடிதாங்கி நன்றாக இருக்க வேண்டும் என்று இடிதாங்கி சொல்லுவார். இடிதாங்கியின் அருகே இருப்பவர் சொல்லுகிறார். தொண்டர்கள் எப்போதும் தலைவர் நல்லா இருக்கணும்னு தானே காத்து கிடப்பாங்க. இந்த வாரம் இவரது வாரம்னு சொல்ற மாதிரி வாரம் ஒரு பிரச்சனை வருதே. இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை என்றால் இடிதாங்கி டாப் கியரில் முழங்குவதற்கு டாபிக் எப்படி கிடைக்கும்? தலைப்பு இருந்தால்தான் தலைப்பு செய்திகள் போட முடியும். அணிகள் இணைந்து விட்டால் பணிகள் எப்படி வரும்? அதுவும் சரிதான், விவாதம் பண்ண வேலை வேணும்ல. என்னதான் இருந்தாலும் இடிதாங்கி மேடையை சுத்தி எப்போதும் கூட்டம் இருக்குதே, என்ன காரணம்? ஐயனார் தெருவில் பேசுவதாக இருந்தாலும் சரி, ஐநா சபையில் பேசுவதாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியாக பேசி அவையில் கைத்தட்டலை அள்ளி கொண்டு வரும் ஆற்றலை பெற்றவன் இடிதான். அதனாலதான் ஊரெல்லாம் முட்டையும் தக்காளியும் கொடுத்து வரவேற்பு செய்யறாங்க. ஊருக்கு ஊரு மேடை போட்டு பேனர் கட்டினாலும் உங்களுக்கு கொடுக்கிற பட்டம் மிரள வைக்குதே. புரியாத புல்லுருவி, வீசாத காற்றாலை, மக்காத குப்பை தொட்டி, நிற்காத டவுன் பஸ் என்றெல்லாம் வேட்டி கட்டிய இந்த குச்சி மிட்டாயை பார்த்து அவரவர் அறிவுக்கு எட்டிய ஓமைகளை சொல்லி ஊமை குத்து குத்துகிறார். எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சிட்டு கரை வேட்டிய மடிச்சு கட்டுங்க. இரவெல்லாம் பொதுக்கூட்டம், பகலெல்லாம் விவாதங்கள்னு பிஸியா இருக்கும் உங்களோட அழகின் ரகசியம் என்ன? மொட்டையாக பேசினால் முட்டையை வீசத்தான் செய்வார்கள். அழுகிய முட்டையை இந்த முகரக்கட்டையில் அடிக்கடி ஏந்துவதால் தான் முகம் அழகு பெறுகிறது என்று அழகு குறிப்பு விஞ்ஞானியின் மூலம் தெரிந்து கொண்டார். அடடா, இந்த ரகசியத்தை எதிர்கட்சிக்கு கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. உங்களோட ட்விட்டர் கருத்துல என்ன சொன்னாலும் 10 லட்சம் பேருக்கு மேல ட்விட்டர் பண்றாங்களே, எப்படி? ஆக மக்கள் மெய்ப்பொருள் காணாமல் இருக்கும் வரைக்கும் இடிதாங்கி எப்பொருளையும் ஆட்டை போடும் ஆட்டத்தில் என்றைக்கும் நிரந்தரமாக இருப்பான் என்பதை மறந்துவிட வேண்டாம். சரிதான், காத்துல கம்பு சுத்துற உங்களை ஜெயிக்க யாரு இருக்கா? ஆனாலும் இடிதாங்கி போராட்ட அறிவிப்பு விட்டா ஊரே கொந்தளிச்சு போகுதாமே. இடிதாங்கியின் சொல்லையும் செயலையும் கேட்டு நாடே ஆ ஊ என்று கொந்தளிக்கிறது. ஒரு கொட்டாவியை கூட சுதந்திரமாக விடுவதற்கு வழி இல்லாமல் ஆவியை தொண்டைக்குள்ளேயே முடக்கி வைக்க வேண்டியிருக்கிறது. பாத்து பாத்து புளிச்ச எப்போ காத்துல தூக்கிட்டு போயிடுறாங்க. திடீர்னு முதலமைச்சரை மாத்துறாங்க, அமைச்சரை தூக்குறாங்க. இதுல இடிதாங்கியோட பங்கு இருக்குதா? ஆக இடிதாங்கி பிழைக்க வேண்டும் என்றால் மற்றவர்களின் பிழைப்பில் டேக் டைவர்சன் போர்டை போட வேண்டும். அப்படி போட்டு ஒட்டு மொத்த உலகத்தின் பார்வையை எப்போதும் இடியின் பக்கமாக திருப்பி வைப்பதுதான் ராஜதந்திரம். நல்ல தந்திரம் உங்க தந்திரம். எல்லாத்தையும் 2-3 உடைச்சிருந்தீங்களே. புதுசா வரும் அறிவிப்புகளுக்கு மத்தியில தக்காளியும் சாம்பார் வெங்காயமும் ரொம்ப சேட்டை பண்ணுதாமே. ஆக பிரச்சனை என்பது மந்தையில் மட்டுமல்ல, சந்தையிலும் நீடிக்கிறது. பங்கு சந்தையில் மாட்டை காணவில்லை அல்லது கரடியை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆமா, நாங்க உள்ளூர் அரசியல கேட்டா இவங்க உலக அரசியலுக்கு போயிருவாங்க. ஒரு ஊர்ல எம்எல்ஏவை காணலன்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல முன்னாள் மந்திரியை காணலன்னு சொல்றாங்க. அணி மாறிட்டாங்களோ? இப்படியாக மழையை காணவில்லை, நீரை காணவில்லை, நிலத்தை காணவில்லை, ஆற்றை காணவில்லை, மணலை காணவில்லை, மலையை காணவில்லை, மடுவை காணவில்லை என்று பட்டியலை இடிதாங்கியின் முன்னால் நீண்டு கொண்டே செல்லுகிறார். அடடா, அங்க சுத்தி இங்க சுத்தி குடிதண்ணி கிணத்துக்கு வந்துருவீங்களே. மாற்றம்னு ஆட்சி மாற்றம் நடக்குதே, உங்க பங்கு என்னன்னு சொல்லுங்க. தெர்மாமீட்டருக்கே காய்ச்சல் வந்தால் தெர்மாகோல் கொண்டா கூல் பண்ண முடியும். அப்படியே காணாமல் போன ஒரு கிணற்றை கண்டுபிடித்து விட்டதாக சொன்னார்கள். ஆனால் அப்படி கண்டுபிடித்தவர்களே இன்றைக்கு காணாமல் போய் விட்டதாகவும் சொல்லுகிறார். எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இடிதாங்கியோட கைவண்ண இருக்குதுன்னு சொல்றாங்களே, அப்படியா? கண் காணாத இடத்தில் மறைந்து கிடக்கும் பொருட்களையும் உண்மைகளையும் தோண்டி துருவி வெளிக்கொண்டு வருவான் இடிதாங்கி என்பதை மக்கள் உணர்வார்கள். இதுவரைக்கும் காணாமல் போன சீப்பை கண்டுபிடித்து நின்று போகும் நிலையில் இருந்த 100க்கு மேற்பட்ட திருமணங்களை தடுத்து நிறுத்தியவன் என்ற உண்மையை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.